முக்கணி மனிதநேய அறக்கட்டளை மற்றும் செந்தமிழ் நகர் பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் இணைந்து நடத்திய சர்வமதம் கொண்டாடும் சமத்துவ பொங்கல் விழா இனிதே நடைபெற்று முடிந்தது. இந்த நிகழ்வில் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றிகள் பல. கோவை செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தேவராஜ், இவர் பிறவியிலேயே மாற்றுத்திறனாளி, ஒரு கண் செயலிழந்தும் உள்ளார். இவருக்கு நமது அமைப்பின் சார்பாக 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருள் வழங்கப்பட்டது. அவர் நமது அமைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எனக்கு ஒரு உதவி கிடைக்குமா, எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவி பண்ணி கொடுங்க, எங்களை வாழ வைங்க அப்படின்னும் போது உடனே மறுநாள் அவர் மறுக்காம எங்களுக்கு நான் இருக்கிற இடத்துக்கு நேரடியாக வந்து அவர் வரும்போது சும்மா வராம அரிசியும் மல்லிகாமல் கொண்டு வந்து எங்க குடும்பத்தை பார்த்து என்னுடைய பெட்டிகளையும் பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ எப்ப வேணாலும் எனக்கு போன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம். எங்களுடைய முக்கணி மனிதனை அறக்கட்டளை உங்களை போல இருக்கிறவங்களுக்கும் ஏழைகளுக்காக நான் வந்து இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் முக்கணி அறக்கட்டளை மனிதனுக்கு எப்பயும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் முக்கணி மனிதனை அறக்கட்டளைக்கு கொடுத்தீங்கன்னா உங்களால் முடிந்ததை உதவி பண்ணிக்கிட்டா எங்களை போல இருக்கிற ஏழைகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க ஒரு உதவி செஞ்சு அந்த வாழ வைக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். இப்ப இடையில கூட எனக்கு வந்து சாப்பாடு கடைசி கூட 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லும் போது என்னை நேரடியாக உங்களால் வர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார் வாங்க இல்லை அப்படின்னு வர சொல்லி அவரு உடனே கடையில அரிசியும் மல்லிகாமல் வாங்கி என்னை சந்தோஷமா அனுப்பி வச்சாரு. ஏன்னா அப்புறம் சூழ்நிலை சார் என்னால் நடக்க கூட முடியாது, செருப்பு இல்லாம என் கால ஓட்டுனா கால் வலி எனக்கு கல்லெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னும் போது எனக்கு 2500 ரூபா சூவுக்காக சொல்லவும் அதை மறுக்காம எனக்கு 1 மாசம் சாப்பாடுக்கு அரிசி மளிகை கொடுத்து எனக்கு வந்து சூவு 2500 ரூபா எனக்கு உடனே ஜிபே பண்ணாரு. நீங்க முதல்ல உங்கள் சூழலை தச்சு நீங்க போடுங்க, உங்களுடைய காலோடைய வலிகளும் வேதனையும் நீங்க படக்கூடாது, உங்களுடைய வேதனைகள் படாமல் இருக்கிறதுக்காக தான் எங்களை மாதிரி இருக்கிற முக்கணி மனிதனை அறக்கட்டளை நாங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், பல சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை போல இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் என்னைக்கும் விட மாட்டோம். உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் எங்களுடைய சேவைகள் 24 மணி நேரமும் செயல்படும். எனக்கு உங்களுக்கு எப்போது இருந்தாலும் எனக்கு எப்போதும் கூப்பிடுங்க அப்படின்னு சார் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் பொங்கல் வருது சார், என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட அரிசி இல்லை, நான் வந்து கடையில் தான் சார் 6 கிலோ 1 கிலோ கடையை வாங்குறேன், என்னால் வந்து அரிசி கூட வாங்க முடியல, எனக்கு வந்து பொங்கலுக்கு என்னால் ஒரு உதவி பண்ணுங்க சார். அவர் எதுவுமே மறக்காம உங்களால் வர முடியுமா இல்லைன்னா நான் நேரடியாக வந்து கொடுக்குவான்னு கேட்டாரு. இல்லை சார் நாங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய நிகழ்ச்சியும் பார்க்கணும் உங்களையும் பார்க்கணும் அவர் வந்து நேரடியாக வர சொல்லி இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு என் குழந்தைகளுக்கு அரிசி மளிகை கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. மனிதநேயம் முக்கணி மனிதநேயம் அறக்கட்டளைக்கு எங்களுடைய குடும்பத்தை சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சார் வந்து பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாம அந்த இறைவனுடைய ஆசீர்வாதமும் அவருக்கு பரிபூர்ணமா கிடைச்சு அவர் என்றும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் இந்த நேரத்தில் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி வணக்கம் சார்.